இலங்கை தொடர்பாக வால்டர் டக் அவர்கள் சென்று பல்வேறு தகவல்களை நேரடியாக சேகரித்து அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்ற நிலையில் இலங்கையினுடைய இந்த விவகாரம் தொடர்பாக, மனித உரிமை விவகாரம் தொடர்பாக பல நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கையிடக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கின்றது. சர்வதேசத்தால் வியந்து பார்க்கப்பட்ட ஒரு காரணம், வடக்கு கிழக்கில் இந்த கட்சி வெற்றி பெற்றது. பாராளுமன்ற தேர்தல்களின் பொழுது வெற்றி பெற்றது. இந்த வடக்கு கிழக்கில் இந்த கட்சி குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் கூட அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இருக்கின்றது இந்த தேசிய இலங்கை தற்போது ஆட்சியில் உள்ள கட்சி. அதே போல மட்டக்களப்பு தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் முதன்மை இடங்களை வென்றது அல்லது முதன்மையான வெற்றியை பெற்றது இந்த கட்சியாக இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் மக்கள் கூட மாற்றத்தை விரும்பி வாக்களித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு ஐயப்பாட்டிற்குள் அல்லது ஒரு அணுகுமுறைக்கு ஈடுபடுகின்றார்கள் என்றால் ஜனநாயக ரீதியான தேர்தல் இது. வால்டர் டக் அவர்கள் நேரடியாக செம்மணி பகுதிக்கு கூட சென்றிருந்தார். இப்பொழுது செம்மணி விவகாரம் என்பது மிக பேசு பொருளாக உலக மட்டத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் அதனுடைய ஆதாரங்கள் கூட வெளியிடப்பட்டு வருகின்ற நிலையில் இப்பொழுது இந்த செம்மணி விவகாரம் தொடர்பாக சாட்சியமாக சிறையில் இருக்கின்றவர் கூட ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியும் அதற்கான கடிதத்துக்கான பதில் கிடைக்கவில்லை. ஆகவே இரண்டாவது கடிதத்தை தன்னுடைய மனைவியூடாக அனுப்பியிருக்கின்றார். அவ்வாறு இந்த கடிதத்துக்கு பதில் எடுக்கப்படாது விட்டால் மேலும் பல்வேறு தகவல்களை தாங்கள் வெளியிட இருப்பதாக அவர் சிறையில் இருந்தே தெரிவித்திருக்கிறார். சமகாலத்தில் அங்கே ஏற்படுகின்ற நிலைமைகளை பார்த்தீர்களானால் காசா என்கின்ற ஒரு பிரதேசத்தில் கண்முன்னே நடக்கின்ற பல கொடிய, அதாவது திட்டமிட்டே இனப்படுகொலைக்கான சகல ஆதாரங்களும் அங்கே விதைந்திருக்கின்றன. அதாவது திட்டமிட்டு மன ரீதியாக உள்வாங்கப்பட்டு அது ஏற்கப்பட்டு செய்யப்படுகின்ற ஒரு கொடுஞ்செயல், பட்டினி சாவுகள் கூட குழந்தை பிள்ளைகளை கொள்கின்றது என்பன எல்லாமே கேட்டப்பட்ட பொழுதும் இன்று உலக நாடுகள் அது குறித்து வழக்கு தொடர்ந்திருக்கின்ற பொழுதும் அதற்கான சாதகமான பதில் என்பது வரவில்லை. ஆனால் இலங்கை விவகாரத்தில் நாங்கள் சிலவற்றை ஏதோ கடந்து போகின்றோம் வெறுமனே. ஆனால் அதன் பின்னால் உள்ள பெரிய பாரிய நிகழ்ச்சி நிரலை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். குறிப்பாக இந்த இனப்படுகொலை கடைசியாக இடம்பெற்ற நிகழ்வு என்பது இறுதி போரின் பொழுது இடம்பெற்றதாக நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அங்கே 34 நாடுகள் இணைந்து செய்தன என்கின்ற ஒரு செய்தி பரப்பப்பட்டு வருகின்றது. அதன் மூலம் அங்கே குறிப்பிடப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் பல நாடுகளும் அனுசரணை கொடுத்து செய்யப்பட்ட விடயம் இது. எனவே இது கொடுத்த விவகாரம் இலகுவாக பார்க்கப்பட வேண்டும் என்பது. இரண்டாவது விடயமாக இந்த இந்தியர்களின் பங்கு இருந்தது. கடைசி காலத்தில் சீக்கியர்கள் இருந்தார்கள், இந்தியர்கள் இருந்தார்கள், அல்லது வவுனியாவில் அவ்வாறானவர்கள் நின்றவர்கள் போன்றவற்றின் மூலம் இந்தியா கூட இந்த இனப்படுகொலை விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்பது. இந்திய படை காலத்தில் 10,800க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டார்கள் என்பதும் சுமார் 740க்கும் மேற்பட்ட பெரிய படுகொலைகள் நடைபெற்றன என்பதும் இந்த ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் எனப்படுகின்ற ஒரு சர்வதேச மனித உரிமை அமைப்பால் பதிவு செய்யப்பட்ட விவகாரங்கள். சரத் பொன்சேகா அவர்கள் கூறியிருக்கின்றார், இறுதி போரின் இறுதி கட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தப்பிச் செல்வதற்காக ஒரு போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அவர் தப்பிச் செல்லவில்லை. அதனால் 500 இராணுவத்தினர் மடிந்தார்கள் அவர்கள் எடுத்த முயற்சிகளில் இருந்து. இங்கே கூறப்படுகின்ற செய்தி என்னவென்றால், எங்களுக்கு பார்க்கும் பொழுது இது ஏதோ அவர் அங்கே மஹிந்த ராஜபக்சவை குற்றம் சாட்டுவது போன்று தெரிந்தாலும் அது உண்மையில் அவ்வாறு இல்லை. அங்கே சொல்ல வருகின்ற செய்தி, அங்கே போராளிகள் இருந்தார்கள், அவர்களுக்கும் இராணுவத்திற்கும் இடையிலான தாக்குதல் தான் நடந்தது, தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரும் அங்கேதான் இருந்தார் என்கின்ற ஒரு சாட்சியத்தை அவர் கொண்டு வர முயற்சிக்கின்றார். அதனால் புதிய அரசாங்கம் கூட தாங்கள் இராணுவத்தினரை தண்டிக்க மாட்டோம் என்பதை தேர்தல் பிரச்சாரங்களில் சொல்லி இருக்கின்றது. அல்லது அந்த போர் விவகாரங்களில் ஈடுபட்டவர்கள் மீதான பழிவாங்கலில் ஈடுபட மாட்டோம் என்பதை ஒரு எழுதப்படாத உத்தரவாதமாக சிங்கள மக்களுக்கு கொடுத்திருக்கின்றது. இவ்வாறு கொடுத்த ஒரு அரசாங்கத்தால் எவ்வாறு ஒரு நியாயமான நீதியை வழங்க முடியும் என்கின்ற கேள்விக்கான பதிலை யாவரும் எதிர்பார்த்தாலும் இங்கே உள்ள ஒரு தடைக்கல் என்னவென்று சொன்னால், ஒரு புதிய முகம் காட்டப்படுகின்றது, ஒரு புதிய தோற்றம் காட்டப்படுகின்றது. அந்த அறக்கலை என்கின்ற போராட்டத்தின் பின்னான இந்த அரசிற்கான வரவேற்பு என்பது மக்களிடையே இருக்கின்றது, அவர்களுடைய நம்பிக்கை என்பது இருக்கின்றது என்பதற்கான சான்றுகள் தான் அங்கே இருக்கின்றன.
வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்களில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியில் காலை வேளையில் சுரேஷ் தர்மா அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். தற்பொழுது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கின்றது. ஜெனீவாவில் இடம்பெறுகின்ற இந்த நிகழ்வு இலங்கையை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. குறிப்பாக சர்வதேச நாடுகளிடம் இலங்கைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட இருக்கின்ற தீர்மானம் தொடர்பாக தங்களுடைய ஆதரவை இலங்கைக்கு வழங்க வேண்டும் என்று இலங்கை அரசாங்கம் வெளிப்படையான கோரிக்கையை நேற்றைய தினம் முன்வைத்திருந்தது. அதே நேரத்தில் இலங்கையினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க இருப்பதான செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. அதே நேரத்தில் அவர் உரை நிகழ்த்த இருக்கின்றார். குறிப்பாக இலங்கை தொடர்பாக வால்டர் டக் அவர்கள் சென்று பல்வேறு தகவல்களை நேரடியாக சேகரித்து அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்ற நிலையில் இலங்கையினுடைய இந்த விவகாரம் தொடர்பாக மனித உரிமை விவகாரம் தொடர்பாக பல நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கையிடக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கின்றது. இலங்கை அரசாங்கமே இந்த அறிக்கைக்கு எதிராக செயற்படுவதற்கான ஆயத்த பணிகளை ஏற்கனவே முன்னெடுத்திருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆகவே ஐக்கிய நாடுகள் கூட்டத்தொடரில் என்ன முடிவு இலங்கைக்கு வரப்போகின்றது என்பதனை ஓரளவுக்கு இலங்கையும் ஊகித்திருக்கின்ற நிலையில் அதற்கான அணுகுமுறைகளையும் நடவடிக்கைகளையும் இப்பொழுது எடுக்க ஆரம்பித்திருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த உள்ளக பொறிமுறையின் மூலமாகத்தான் நீதி விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும் என்பதில் இலங்கை ஆணித்தரமாக தகவல்களை வெளியிட்டு வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தாங்களுடைய அரசாங்கம் ஏனைய அரசாங்கங்களிடம் இருந்து வேறுபட்டது என்றும் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றது. ஆகவே நீதி பொறிமுறைக்கான ஒரு நல்ல முடிவை தங்களுடைய அரசாங்கம் எடுக்கும் என்றும் அது உள்ளக பொறிமுறையாகத்தான் இருக்கும் என்ற ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றது. இந்த சூழலில் இந்த கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எப்படியானதாக இருக்க போகின்றன, இதனை எவ்வாறு இலங்கை எதிர்கொள்ளப் போகின்றது, அதே நேரத்தில் இலங்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன போன்ற விடயங்கள் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமாம், இந்த 60வது கூட்டத்தொடர் என்பது மிக முக்கியமாக இலங்கையில் பார்க்கப்படுகிற ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக சர்வதேச நாடுகளும் இந்த விடயத்தில் தங்களுடைய கவனத்தை செலுத்தி இருக்கின்றன. வால்டர் டக் அவர்கள் நேரடியாக செம்மணி பகுதிக்கு கூட சென்றிருந்தார். இப்பொழுது செம்மணி விவகாரம் என்பது மிக பேசு பொருளாக உலக மட்டத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் அதனுடைய ஆதாரங்கள் கூட வெளியிடப்பட்டு வருகின்ற நிலையில் இப்பொழுது இந்த செம்மணி விவகாரம் தொடர்பாக சாட்சியமாக சிறையில் இருக்கின்றவர் கூட ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியும் அதற்கான கடிதத்துக்கான பதில் கிடைக்கவில்லை. ஆகவே இரண்டாவது கடிதத்தை தன்னுடைய மனைவியூடாக அனுப்பி இருக்கின்றார். அவ்வாறு இந்த கடிதத்துக்கு பதில் எடுக்கப்படாது விட்டால் மேலும் பல்வேறு தகவல்களை தாங்கள் வெளியிட இருப்பதாக அவர் சிறையில் இருந்தே தெரிவித்திருக்கின்றார். இந்த சூழல் கூட சர்வதேச அரங்கில் இலங்கையினுடைய விடயம் தொடர்பான ஒரு உன்னிப்பை அல்லது அவதானிப்பை அதிகரித்திருப்பதாக பார்க்கலாம். இந்த சூழலில் இந்த கூட்டத்தொடரில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இலங்கைக்கு சார்பானதாக இருக்குமா அல்லது எதிரானதாக இருக்குமா? இந்த அறிக்கை இடல் என்பது எவ்வாறு நிகழ்ந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இதில் நீங்க குறிப்பிட்ட விடயத்தில் முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த அமைப்பின் செயலாளர் நாயகம் இலங்கைக்கு விஜயம் செய்தது. அவர் விஜயம் செய்த பிறகு அவர் வெளியிட்ட கருத்தியலின் பிரகாரம் அவர் தற்போதைய அரசின் உள்ளக பொறிமுறை என்பதை நம்புபவராக இருப்பதற்கான சில காரணங்களை அல்லது அந்த பொறிமுறை நிச்சயமாக பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பதற்கான காரணங்களை விளக்கப்பட்டிருந்தது. இதற்குரிய காரணங்களை நாங்கள் இவ்வாறு பார்க்கலாம். இவ்வாறு என்று சொன்னால், கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதங்கள் இலங்கையில் முக்கிய மாற்றங்கள் இடம்பெற்றன. குறிப்பாக செப்டம்பர் மாதத்தில் ஜனாதிபதி தேர்தலில் அனுர குமாரநாயக்கா வெற்றி பெற்றதும் அதன் பின்னரான விரைவான தேர்தலின் பொழுது அவருடைய ஆட்சி என்பது பலமான வாக்குகளால் அல்லது பலமான தொகுதி தெரிவுகளால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் அங்கே அனுப்பப்பட்டு அவர்களுக்குரிய ஆட்சி என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆட்சி கொடுப்பில் அவர்கள் செய்ய வேண்டிய செயற்பாடுகளை செய்வார்களா இல்லையா என்பதற்கான காலம் இன்னமும் கொடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு அதாவது ஒரு ரேஷனலைசேஷன் ஒரு சாதகமான பதிலை பெறுவதற்கான முயற்சியில் இலங்கை அரசாங்கம் ஈடுபடும். இதற்குரிய காரணங்கள் இங்கே பல இருக்கின்றன. முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் கூறுகின்ற அல்லது
சர்வதேசத்தால் வியந்து பார்க்கப்பட்ட ஒரு காரணம், வடக்கு கிழக்கில் இந்த கட்சி வெற்றி பெற்றது. பாராளுமன்ற தேர்தல்களின் பொழுது வெற்றி பெற்றது. இந்த வடக்கு கிழக்கில் இந்த கட்சி குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் கூட அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இருக்கின்றது இந்த தேசிய இலங்கை தற்போது ஆட்சியில் உள்ள கட்சி. அதே போல மட்டக்களப்பு தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் முதன்மை இடங்களை வென்றது அல்லது முதன்மையான வெற்றியை பெற்றது இந்த கட்சியாக இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் மக்கள் கூட மாற்றத்தை விரும்பி வாக்களித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு ஐயப்பாட்டிற்குள் அல்லது ஒரு அணுகுமுறைக்கு ஈடுபடுகின்றார்கள் என்றால் ஜனநாயக ரீதியான தேர்தல் இது. ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இவர்கள். எனவே இவர்களுக்குரிய பிரதிநிதித்துவத்தை வடக்கு கிழக்கில் உள்ளோரும் சேர்ந்துதான் கொடுத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு ஆபத்தான கருத்தியல் ஒன்று அங்கே விதைக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதே போன்று இந்த தேசியத்தின் செயற்பாடுகள் சம்பந்தமான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது, குறிப்பாக கர்த்தார்கள் போன்ற முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அவை தோற்கடிக்கப்பட்டதான வெற்றிகள் கொண்டாடப்படுவதை நாங்கள் பல இடங்களிலும் காண்கின்றோம். அவ்வாறான செயற்பாடுகள் எதை காட்டுகின்றன என்றால் அங்கே ஒரு தேசியவாதத்திற்கான அல்லது பிரிவினைவாதத்திற்கான சந்தர்ப்பம் இல்லை என்பதை காட்டுகின்றது. அத்தோடு நாம் இங்கே ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது என்னவென்று சொன்னால், இந்த விவகாரத்தை இவ்வாறு எடுத்துச் செல்வதாக, அதாவது இந்த இனப்படுகொலை என்கின்ற கோதாவில் கீழ் நாங்கள் கொண்டு செல்வதாக இருந்தால் அதற்குரிய கட்டுமானங்களையும் அலகுகளையும் தீர்மானிக்கின்ற அவசியமான பங்கு என்பது எந்த தரப்பாலும் நிர்மாணிக்கப்படவில்லை. ஆனால் சமகாலத்தில் அங்கே ஏற்படுகின்ற நிலைமைகளை பார்த்தீர்கள். ஆனால் காசா என்கின்ற ஒரு பிரதேசத்தில் கண்முன்னே நடக்கின்ற பல கொடிய, அதாவது திட்டமிட்டே இனப்படுகொலைக்கான சகல ஆதாரங்களும் அங்கே விதைந்திருக்கின்றன. அதாவது திட்டமிட்டு மன ரீதியாக உள்வாங்கப்பட்டு அது ஏற்கப்பட்டு செய்யப்படுகின்ற ஒரு கொடுஞ்செயல், பட்டினி சாவுகள் கூட குழந்தை பிள்ளைகளை கொள்கின்றது என்பன எல்லாம் ஏற்கப்பட்ட பொழுதும் இன்று உலக நாடுகள் அது குறித்து வழக்கு தொடர்ந்திருக்கின்ற பொழுதும் அதற்கான சாதகமான பதில் என்பது வரவில்லை. ஆனால் இலங்கை விவகாரத்தில் நாங்கள் சிலவற்றை ஏதோ கடந்து போகின்றோம் வெறுமனே. ஆனால் அதன் பின்னால் உள்ள பெரிய பாரிய நிகழ்ச்சி நிரலை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். குறிப்பாக இந்த இனப்படுகொலை கடைசியாக இடம்பெற்ற நிகழ்வு என்பது இறுதிப் போரின் பொழுது இடம்பெற்றதாக நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அங்கே 34 நாடுகள் இணைந்து செய்தன என்கின்ற ஒரு செய்தி பரப்பப்பட்டு வருகின்றது. அதன் மூலம் அங்கே குறிப்பிடப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், பல நாடுகளும் அனுசரணை கொடுத்து செய்யப்பட்ட விடயம் இது. எனவே இது கொடுத்த விவகாரம் இலகுவாக பார்க்கப்பட வேண்டும் என்பது. இரண்டாவது விடயமாக இந்த இந்தியர்களின் பங்கு இருந்தது. கடைசி காலத்தில் சீக்கியர்கள் இருந்தார்கள், இந்தியர்கள் இருந்தார்கள், அல்லது வவுனியாவில் அவ்வாறானவர்கள் நின்றவர்கள் போன்றவற்றின் மூலம் இந்தியா கூட இந்த இனப்படுகொலை விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்பது. இந்திய படை காலத்தில் 10,800க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டார்கள் என்பதும், சுமார் 740க்கும் மேற்பட்ட பெரிய படுகொலைகள் நடைபெற்றன என்பதும் இந்த ஹியூமன் ரைட் வாட்ச் எனப்படுகின்ற ஒரு சர்வதேச மனித உரிமை அமைப்பால் பதிவு செய்யப்பட்ட விவகாரங்கள். இவற்றை விட இப்பொழுது நீங்கள் ஒரு சாதாரண உதாரணமாக ஒன்றை பார்க்கலாம். சரத் பொன்சேகா அவர்கள் கூறியிருக்கின்றார், இறுதிப் போரின் இறுதி கட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தப்பிச் செல்வதற்காக ஒரு போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அவர் தப்பிச் செல்லவில்லை. அதனால் 500 இராணுவத்தினர் மடிந்தார்கள் அவர்கள் எடுத்த முயற்சிகளில் என்று. இங்கே கூறப்படுகின்ற செய்தி என்னவென்றால், எங்களுக்கு பார்க்கும் பொழுது இது ஏதோ அவர் அங்கே மஹிந்த ராஜபக்சவை குற்றம் சாட்டுவது போன்று தெரிந்தாலும் அது உண்மையில் அவ்வாறு இல்லை. அங்கே சொல்ல வருகின்ற செய்தி, அங்கே போராளிகள் இருந்தார்கள், அவர்களுக்கும் இராணுவத்திற்கும் இடையிலான தாக்குதல் தான் நடந்தது, தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரும் அங்கேதான் இருந்தார் என்கின்ற ஒரு சாட்சியத்தை அவர் கொண்டு வர முயற்சிக்கின்றார். அரசின் சார்பான ஒருவராக அவர் செயற்படுவராக இருந்தாலும் இந்த தெரிவிக்கின்ற கருத்து என்பது வெளியில் இருந்து பார்ப்போருக்கு அது ஒரு மாறுபட்ட கருத்து மாறி தெரியும். அதாவது அவர் ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிரான கருத்தை தெரிவிக்கின்றார் என்று. ஆனால் அவர் அவ்வாறு தெரிவிக்கவில்லை. அவர் அங்கே கூற வருகின்ற விடயத்தில் உள்பொதி அல்லது உள்ளடக்கம் என்னவென்று சொன்னால், அங்கே ஒரு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது என்பதை கூற வருகின்றார். இவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த உள்ளக விசாரணைக்கு தங்களால் முடியும் என்பதும் தங்களுக்குரிய கால அவகாசத்தை எடுப்பதற்கான முயற்சிகளில் புதிய அரசு ஈடுபடும். ஆனால் தமிழர்களுக்கு உள்ள ஒரு அதிர்ஷ்டம், இந்த இலங்கைக்கான இணைத்தலைமையாக இருப்பது கனடாவும் இங்கிலாந்து.
இந்த இரண்டு நாடுகளின் பங்கும் எவ்வாறு இருக்கும் என்பது கண்டறியப்படாத உண்மையாக, அல்லது நிச்சயமாக அவர்கள் கூட செம்மணி விவகாரத்தில் இலங்கை அரசின் உள்ளக விசாரணைக்கு ஒத்துழைக்கின்றார்கள் என்றால் அந்த அங்கிருந்த விசாரணையில் தற்பொழுது டிரான்ஸ்பரன்சி என்பது பேணப்படுவது போன்ற, அதாவது வெளிப்படைத்தன்மை பேணப்படுவது போன்ற தோற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. யாரும் சென்று பார்க்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. மற்றும் இந்த ரேடர் போன்ற, அதாவது வந்து டீப் பெனிட்ரேட்டிங் ரேடர் போன்ற உபகரணங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு அது விரிவாக்கப்படுகின்றது. அது ஆமா, ஏதாவது கூற வந்தீர்களா? இல்ல ஆமாம். இப்பொழுது இந்த முனைப்பு என்பது ஐக்கிய நாடுகள் கூட்டத்தொடர் ஆரம்பமாவதற்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்னர் வெளிவருகின்ற செய்திகளாகத்தான் இருக்கின்றது. இலங்கை அரசு இதில் ஒரு துரித கதியில் தாங்கள் எந்த விசாரணைகளுக்கும் தடை போடப் போவதில்லை, தொடர்ந்து வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கின்றோம் என்பதை காட்டக்கூடிய செய்திகளை இந்த கடந்த 2 மாதங்களில் அதிகமாக்கி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த பிரச்சனை என்பது ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் இதனை கையாள்வதில் தவறிழைத்திருக்கின்றன என்பதனை நன்கு ஐக்கிய நாடுகள் சபையும் ஏனைய நாடுகளும் அறிந்திருக்கின்றன. ஆகவே இந்த அறிக்கையிடலின் போது ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது புதிய அரசாங்கத்தினுடைய சிந்தனை போக்கை அவர்கள் கையில் எடுப்பார்களா, அல்லது ஏனைய அரசாங்கங்கள் செய்ய தவறிய விடயத்திற்கான ஒரு பரிகார நீதியை இந்த விடயங்களினூடாக இந்த கூட்டத்தொடரில் அவர்கள் வெளிப்படுத்துவார்களா? இல்ல, இங்குள்ள விடயம் என்னவென்று சொன்னால், புதிய அரசாங்கம் கூட தாங்கள் இராணுவத்தினரை தண்டிக்க மாட்டோம் என்பதை தேர்தல் பிரச்சாரங்களில் சொல்லி இருக்கின்றது. அல்லது அந்த போர் விவகாரங்களில் ஈடுபட்டவர்கள் மீதான பழிவாங்கலில் ஈடுபட மாட்டோம் என்பதை ஒரு எழுதப்படாத உத்தரவாதமாக சிங்கள மக்களுக்கு கொடுத்திருக்கின்றது. இவ்வாறு கொடுத்த ஒரு அரசாங்கத்தால் எவ்வாறு ஒரு நியாயமான நீதியை வழங்க முடியும் என்கின்ற கேள்விக்கான பதிலை யாவரும் எதிர்பார்த்தாலும், இங்கே உள்ள ஒரு தடைக்கல் என்னவென்று சொன்னால், ஒரு புதிய முகம் காட்டப்படுகின்றது, ஒரு புதிய தோற்றம் காட்டப்படுகின்றது. அந்த அறக்கலை என்கின்ற போராட்டத்தின் பின்னான இந்த அரசிற்கான வரவேற்பு என்பது மக்களிடையே இருக்கின்றது, அவர்களுடைய நம்பிக்கை என்பது இருக்கின்றது என்பதற்கான சான்றுகள் தான் அங்கே இருக்கின்றன. அவ்வாறான நிலையில் அவர்களுக்குரிய காலக்கூட்டம், அதான் நான் குறிப்பிட்டது போல கடந்த ஆண்டு நவம்பர் மாதம், இப்பொழுது நாங்கள் செப்டம்பர் மாதம் கதைக்கின்றோம். குறிப்பாக ஒரு 10 மாத கால ஆட்சி அவர்களுடைய ஆட்சியாக இருந்திருக்கின்றது. ஆனால் இந்த 10 மாத கால ஆட்சியில் கூட இடம்பெற்ற விடயங்களை பார்த்து நிச்சயமாக பாதகமானவைதான் அநேகமாக இருக்கின்றன. அது தையட்டி விவகாரம் முக்கியமானதாக இருந்து இப்பொழுது அதனை மீறி செம்மணி விவகாரம் என்பது பரிமாணம் பெற்ற பொழுது அதனுடைய வளர்ச்சியும் அதன் தாங்கள் நிச்சயமாக நியாயமான முறையில் செயற்படுவோம் என்பதை திட்ட தெளிவாக தெரிவிப்பதற்காக தமிழ் அமைச்சர்களே இருக்கின்றார்கள். தமிழர்களே அமைச்சர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய வாக்குறுதிகள் என்பன அங்கே ஒரு கனமாக எடுக்கப்பட வேண்டியவையாக இருக்கின்றன. அதை என்னவென்று சொன்னால், ஒரு காலத்தின் விளைவாக அல்லது இந்த நடைமுறைகள் செல்கின்ற வழியே பார்ப்போமாக இருந்தால், இவ்வாறான ஒரு கால கொடுப்பனவு என்பதை அவர்கள் கேட்கின்ற பொழுது தட்டி கழிக்க முடியாத நிலையை ஏற்படுத்தி இருப்பது இது ஒரு புதிய முகம். இன்று வரையில் இவர்கள் ஆட்சியில் இருக்கவில்லை. இவர்களுடைய ஆட்சியின் பரிமாணம் எவ்வாறு இருக்க போகின்றது, ஏன் வடக்கு கிழக்கு மக்கள் இவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் போன்ற பல கேள்விகளை ஆராய வேண்டிய தேவை என்பது சர்வதேசத்தின் முன்னுள்ளது. ஆனால் இப்பொழுது தமிழர் தரப்பில் கூடுதலாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு தாங்கள் மனமு ஆதரவளித்த பொழுதிலும், ஆனால் ஆதரவளித்ததன் பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற நிலையை பார்க்கின்ற பொழுது அந்த ஆதரவு நிலை என்பது குறையக்கூடிய சாத்திய கூறுகள் இருப்பதாக அமைப்புகள் சில குறிப்பிடுகின்றன. இந்த நிலையில் நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று இராணுவத்தின் மீதான அழுத்தத்தை அவர்கள் பிரயோகிக்க மாட்டார்கள் என்று தேர்தல் வாக்குறுதிகளில் தெரிவித்தாலும் கூட தமிழ் மக்களுடைய வாக்குகளை வர வேண்டிய ஒரு நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கின்றது. அதற்கான நடவடிக்கைகள் பலவற்றை அபிவிருத்தி திட்டங்கள் ஊடாக மேற்கொள்ளுகின்ற முயற்சியிலும் அது ஈடுபட்டிருக்கின்றது. ஜனாதிபதியினுடைய வடக்குக்கான விஜயம் அதனை கட்டியம் கூறுவதாக இருக்கின்றது. இந்த சூழலில் தமிழ் மக்களுடைய ஆதரவை தொடர்ந்து நிலைபெறச் செய்ய வேண்டும் என்றால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நீதி பொறிமுறை விடயத்திலும் ஒரு நியாயமான போக்கை கடைபிடிக்க வேண்டும், அல்லது ஒரு தூர நோக்கில் பார்க்கின்ற பொழுது அது தொடர்ந்து தமிழ் மக்களுடைய ஆதரவை இழக்க செய்கின்ற ஒரு நடவடிக்கைக்கு வித்திடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனை அரசாங்கம் எவ்வாறு கையாளப் போகிறது? இதனை கையாள்வதற்கான வழிவகை என்பது அவர்களுக்கு இலகுவானதாக இருக்கும். எவ்வாறு என்று சொன்னால், ஒரு ரஜித சேனத்தையோ அல்லது ஒரு சிறு சிப்பாயவையோ கைது செய்வதன் மூலம்
பிரதிநிதித்துவப்படுத்த முடியும். இவர்கள் 9 பேரும் தான் ஈடுபட்டார்கள் என்று. ஆனால் ஒரு கட்டமைப்பில் ஒரு நாட்டின் அரச கட்டமைப்பாக இருக்கட்டும் அல்லது படை கட்டமைப்பாக இருக்கட்டும், அந்த ஒரு செயல் நடைபெறுகின்ற பொழுது முதலில் கைதுக்கு உள்ளாக்க வேண்டியவர் அந்த கட்டளை தளபதி மற்றும் அந்த முகாமுக்கு தளபதியாக உள்ளவர், அந்த மாகாணத்திற்கு தளபதியாக உள்ளவர். இவ்வாறு கூறுங்கள். ஒரு ரயில் விபத்தோ விமான விபத்தோ முன்னர் ஏற்படுகின்ற பொழுது அந்த துறை சார்ந்த அமைச்சர் பதவி விலகுவது என்பது ஒரு ஜனநாயக நடைமுறையாக இருந்தது என்றால், அமைச்சர் அந்த விபத்தில் சம்பந்தப்படவில்லை அல்லது அவர் அதை ஓட்டிச் செல்லவில்லை. ஆனால் அவருடைய நிர்வாகத்தின் கீழ் இது நடைபெற்றது என்பதற்கான தார்மீக பொறுப்பேற்றல். ஆனால் இந்த தார்மீக பொறுப்பேற்றலையும் விட இந்த படைத்துறை, அதாவது கட்டமைப்பு, அதாவது மனித உரிமை விடயம் என்று வருகின்ற பொழுது நிச்சயமாக யாழ் மாவட்ட தளபதி கைது செய்யப்பட வேண்டும். யாழ் மாவட்ட தளபதிக்கு அடுத்ததாக அந்த செம்மணி பிராந்திய நாவற்குழி கைதறி பகுதிகளுக்கான அந்த பாரிய முகாம்களுக்கான தளபதிகளாக இருந்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் இந்த அரசு இந்த விவகாரத்தில் தமிழ் மக்களுக்குரிய நடவடிக்கைக்கு பரிகாரம் காண்கின்றது என்று நாங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த இன அழிப்பு என்று எடுத்துக்கொண்டால், இப்பொழுது இந்த இன அழிப்பு என்ற விடயம் கொஞ்சம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் கொண்டு செல்லப்படுகின்றதோ என்ற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கின்றது. காரணம், இந்த செம்மணி விவகாரம் மட்டும் பேசப்படக்கூடிய ஒரு நிலையாக இந்த நிலை மாறி இருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பெற்றோர் உறவினர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். அவர்களுடைய குரல் இந்த கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற பொழுது சற்று தனிந்திருப்பது போன்றும் செம்மணி விவகாரம் தலை தூக்கி இருப்பது போன்ற ஒரு நிலைப்பாடும் ஏற்படுகிறது. இது திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்படுகின்ற ஒன்றாக இருக்குமா அல்லது காலத்தின் தேவை கருதி நடத்தப்படுகின்ற போராட்டம் என்பது அவ்வாறு மாற்றம் பெறுவதாக சித்தரிக்கப்படுகிறதா? அது உண்மையிலேயே எவ்வாறு கூறலாம் என்றால், எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கால, அதாவது ஒரு காலங்களுக்கு எவ்வாறு இந்த விவகாரம் உண்மையிலேயே இவ்வாறு பிரபல்யம் படுத்தப்பட்டிருக்க கூடாது என்பது 100% உண்மையான விடயமாக இருந்தாலும், ஆனால் அங்கே கிடைக்கப்பெறுகின்ற விவகாரங்கள் இந்த விவகாரத்தை ஆழமாக கொண்டு செல்ல வேண்டிய தன்மையை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே காலங்கள் கடந்து கூட இவ்வாறானவை ஒரு அதாவது இந்த சம்பவ சாட்சியாக இது மாறி இருக்கின்றது. ஆனால் சம்பவ சாட்சியாக இது மாற்றம் பெறுகின்ற பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒட்டுமொத்த அந்த ஒரு நோக்கம் என்பது தள்ளி போகின்றது. அதை விட இப்பொழுது முக்கியமாக இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இந்த இனப்படுகொலை என்பதை நிரூபிப்பதற்கான தேவைகள், இதனை கற்பியல் மூலம் தமிழர்கள் நிச்சயமாக அதாவது கற்றுணர வேண்டும் என்ற அல்லது ஒரு விளக்கங்கள், இதற்கு சமூக வலைத்தளங்களில் ஒரு நிமிடத்தில் கூட விளக்கப்படுத்தக்கூடிய தன்மை, இதனை எவ்வாறு இட்டு செல்லலாம், எவ்வாறு யுத்த குற்றவாளிகள், war crimes, மற்றது அதாவது இது தாங்கள் அதாவது திட்டமிட்டே செய்தார்கள் போன்றவற்றை எல்லாம் கொண்டு வருவதன் மூலம் இந்த விவகாரத்தை அவ்வாறு கொண்டு செல்ல முடியும். இனப்படுகொலை என்பது இடம்பெற்றது என்பதை கொண்டு செல்வதற்கான விடயமாக இவற்றை நிரூபிப்பதன் மூலம் தான் செய்ய வேண்டும். அதைத்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். இந்த காசா விவகாரத்தில் கையறு நிலையில் உலகமே நிற்கின்றது. இதனை போராடுகின்ற நாடுகள் சாதாரண நாடுகள் அல்ல. அது சவுத் ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், ஸ்பெயினாக இருக்கட்டும், பல நாடுகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பொழுதும் அவர்களால் இயலாத்தன்மை இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற நிலைமை என்னவென்று சொன்னால், எந்த வரையறை வருகின்றதோ அதற்குரிய கட்டியத்தையும் காலக்கூறுகையையும் எடுக்கின்ற தரப்பாக கனடாவும் இங்கிலாந்தும் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த விவகாரம் தொடர்ந்து செல்வதற்கான நிலை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த ஐக்கிய நாடுகள் அவையின் செயற்பாடுகள் இதுவரை உலகத்தில் இடம்பெற்ற எந்த போருக்கோ அல்லது எந்த நிலைப்பாடுகளுக்கோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக இருந்ததா என்றால் இல்லை. ஆமாம், அவர்கள் கண்டன அறிக்கை விடுவார்கள் காசாவில் இடம்பெறுகின்ற பொழுதோ, இலங்கையில் இடம்பெறுகின்ற பொழுதோ. ஆனால் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டதா என்றால் அந்த அமைப்பின் கையறு நிலை என்பது தெரிகின்றது. இருந்த பொழுதும் அந்த அமைப்பின் அறிக்கைகள் என்பன ஏனைய நாடுகள் செயற்படுவதற்கான ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனை இந்த முறை அவர்கள் தக்க வைப்பார்கள் என நம்புவோம். ஆனால் இது ஒரு அதாவது சாதகமான நிலையில் தமிழர் தரப்பும் இல்லை, அதே நேரத்தில் தங்கள் பொறுப்பு கூறலில் இருந்து விலத்துகின்ற நிலையில் இலங்கை அரசு தரப்பில்லை. ஆனால் அவர்கள் உள்ளக விசாரணை என்கின்ற கோரிக்கையை அழுத்தமாக கொண்டு வரலாம் என்றால் இது ஒரு புதிய முகம். இன்று வரையான 2009 அன்றல்ல, அதாவது இலங்கை அரசியலில் புதிய
பெரிய தோற்றம் பெற்ற ஒரு கட்சி இது. பல கூட்டுகள் ஒன்றாக இணைந்துதான் ஆட்சியை அமைத்திருக்கின்றன. எனவே அவர்களுடைய நடைமுறை தன்மை என்பது பரிச்சாத்திக்கப்படவில்லை. இதே அரசு ஐக்கிய தேசிய கட்சியாகவோ அல்லது மஹிந்த ராஜபக்ச தரப்பு சம்பந்தமாகவோ இருந்திருந்தால் நிலைமை வேறாக இருந்திருக்கும். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெறுகின்ற காலப்பகுதியிலும் இது தொடர்பாக பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.